இந்த மாதம் வந்து நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாதத்தில் எல்லாருமே நம்மளுடைய திருச்சபை வந்து நம்மளுக்காக இந்த மாதத்தை வந்து இறந்தவர்களுக்காக ஒப்பு கொடுக்க சொல்லி நம்மகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம தொடர்ந்து காலாகாலமாக நம்ம அதை செஞ்சு வந்துட்டே இருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் இறந்தவங்களுக்காக முக்கியமாக நம்ம மன்றாடுவது முக்கியமாக அவசியமாக இருக்குது. நான் இன்றைக்கு சொல்ல போகிறது என்னென்னா, என்னுடைய அப்பா பற்றி. அப்பா வந்து சிறு வயதில், என்னுடைய 10 வயதிலே அப்பா என்னை விட்டு பிரிந்து சென்றாலும் அப்பா கற்றுக் கொடுத்த ஒரு சில காரியங்கள் வந்து எனக்கு இன்றைக்குமே அதை தொடர்ந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். எனக்கு 10 வயசாக இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்வார். ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அவங்க தனியாக போகிறாங்கன்னு எப்பவும் நினைக்கக்கூடாது. அவர்களுக்கு துணையாக ஒரு நாள் நம்மளும் போகும். ஆனால் அந்த நாள் என்னைக்கு வரும்னு சொல்லிட்டு கடவுள் மட்டும்தான் அதை வந்து முடிவு பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார். நவம்பர் மாதத்தில் போய் கல்லறையில் போய் நின்று நான் ஜெபம் பண்ணும்போதும் எப்பவும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, எந்த கல்லறையை பார்த்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நீ தனியாக இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு யாருமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு நாள் உங்களுக்கு துணையாக நானும் வருவேன். அந்த நாள் கடவுள் அதை முடிவு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ளால் எப்போவுமே நான் மனசுக்குள்ளால் சொல்லிட்டு அந்த ஜெபிச்சுட்டு நான் வெளியில் வருவேன். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் ஒரு காலாகாலமாக ஒரு பழக்கம் நாங்கள் தொடர்ந்து அதை செஞ்சுட்டே வந்துட்டு இருக்கிறோம். என்னென்னா, நிறைய திருப்பள்ளிகள் அவங்களுக்கு நவம்பர் மாதத்தில் முக்கியமாக நிறைய திருப்பள்ளிகள் அவங்களுக்காக ஒப்பு கொடுக்கறது, அவங்களுக்காக ஜெபிப்பது. ஒவ்வொரு நாள் ஜெபமாலையிலும், வீட்டில் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஜெபமாலையிலும் இறந்து உத்திரிக்கிற செலுத்த ஆத்மாக்களுக்காக, இறந்து போன யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காக, மாசில்லா குழந்தைகளுடைய ஆன்மா இளைப்பாற்றிக்காக நாங்கள் எப்போவுமே அது ஜெயிப்பது எங்களுடைய வழக்கம். அதே மாதிரி எல்லாரும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலே நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தில் நிறைய பேர் நம்ம தெரிஞ்சு தெரியாமலும் அவங்க ஒரு சிலர் வந்து தவறு செஞ்சுருப்பாங்க. அதாவது தெரியாமல் நேச்சுரல் டெத் இல்லாமல் அவங்களே அவங்களுடைய வாழ்வை அழிச்சிருப்பாங்க. முக்கியமாக நம்ம ஜெபிக்கக்கூடியது அவங்களுக்காக தான் முக்கியமாக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். ஆனால் அந்த ஆத்மா கடவுள்கிட்ட போய் சேர்ந்துச்சா இல்லையாங்கிறது வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால் கண்டிப்பாக கடவுள் ஒரு நாள் அவங்களையும் அவர்கள் செஞ்ச சிறு சிறு தவறுகளை மன்னித்து அவங்கள ஏற்றுக்குவாங்க என்ற நம்பிக்கையில் நம்ம வந்து கடவுள்கிட்ட அவங்களுக்காக அதிகமாக ஜெபிக்கிறது, நாங்களும் ஜெபிக்கிறோம். அதே மாதிரி எல்லாரும் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறோம்.